ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாரத் சிவில் கேர். நான் உங்கள் இன்ஜினியர் பாரத் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஷோலிங்கர் சைட் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங்கில் நம்ம டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். இந்த டெரஸை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, அதே போல் அண்டுலேஷன் நிறையவே இருக்குது. இந்த பில்டிங் கட்டி கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற சின்ன பில்லோடுன்னு சொல்லுவாங்க, 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு அந்த பில்லோடு தான் லே பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல தண்ணி வாட்டம் சரியில்லாமல் அண்டுலேஷனாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக மழை தண்ணி தேங்கி நின்றுது. அதனாலுமே ஃபங்கஸ் ரொம்பவே வேகமாக க்ரோ ஆகி இந்த அளவுக்கு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல்லாக அந்த ஃபங்கஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கிராக்ஸ் டேமேஜஸ் எல்லாம் நல்லாவே விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த டெரஸில் இருக்கிற அண்டுலேஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம லெவலிங் பண்ணதுக்கப்புறம் தான் கோட்டிங்கை ஆரம்பிக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாலிமர் லிக்விட் ப்ளஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி கிராக் ஏரியா அண்ட் டேமேஜஸ் ஏரியா, சின்ன சின்ன மேடு பள்ளம் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். இது ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரைமர் கோட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பில்டிங்கில் நம்ம லிக்விட் பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ண போகிறதில்ல, பவுடர் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த டெரஸ் வந்து ரொம்பவே அண்டுலேஷன் அண்ட் ரொம்ப ரஃபாக இருக்கிறதுனால லிக்விட் பேஸ்ட் கோட்டிங் அடிச்சோம்னா கண்டிப்பாக அந்த ஃபில்லிங் எல்லாம் ஆகாது, லெவலிங் வராது. பாலிமர் மாடிஃபை எலாஸ்டமெரிக் கோட்டிங் தான் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இது ஒரு பவுடர் பேஸில் இருக்கும். ப்ராப்பர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு லிக்விட் பேஸில் வரும். ஸோ இதை அப்ளிகேஷன் பண்ணுமா நம்ம பவுடர் கோட்டிங் அப்ளிகேஷன் ஆகிற மாதிரி இந்த மேடு பள்ளத்தை எல்லாத்தையும் கவர் பண்ணி ஓரளவுக்கு லெவலிங் கொண்டு வந்துடும். அதே போல் வந்து ஈஸியாக இது ஃபீலாக போயிட்டு வராது. நம்ம எந்த அளவுக்கு ரஃபாக யூஸ் பண்ணாலுமே இது நல்லா டைட்டாக டெரஸோட பாண்டிங் ஆகிக்கும். அதே போல் வாட்டர் லீக்கேஜும் இது வந்து வராமல் தடும். அப் டு 10 degrees வரைக்கும் இது ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி தரும். இந்த சைட்டுக்கு நம்ம 3 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சைட்டோடைய டெரஸ், அங்கே நம்ம அப்ளிகேஷன் பண்ண போகிற மெத்தட் அண்ட் அதுக்கான யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து அந்த சைட்டோடைய கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் நம்ம மெட்டீரியலை சூஸ் பண்ணி நம்ம அந்த லீக்கேஜ் ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா சைட்டை பொறுத்து தான் நம்ம அந்த மெட்டீரியல் கரெக்டாக சூஸ் பண்ணோமா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் 100% நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் மிஸ்டர் ஜெயதாஸ் சார். உங்கள் வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த வீடியோ முழுசாக பார்த்தா வியூவர்ஸ் ஆனவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இன்ஸ்டாகிராம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.